நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேங்க. ஏதாவது ஒரு நாட்டுல இருந்து வெறும் ₹2000க்கு லண்டனுக்கு ஃப்ளைட்ல போக முடியுமா? அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, லண்டனே ரொம்ப காஸ்ட்லியான நகரமாச்சு. அங்க எப்படி வெறும் ₹2000க்கு ஃப்ளைட்ல போக முடியும்? அப்படின்னு நீங்க திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்பீங்க. பட் கண்டிப்பா ₹2000க்கு லண்டன் போக முடியுங்க. சோ அத பத்தின வீடியோ தான் இது. எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, எஸ்டோனியா கேபிட்டலான டாலின்ல இருக்கோங்க. இங்கிருந்து லண்டன் வரைக்கும் ஒரு ஃப்ளைட் ஜர்னி தான் பண்ண போறோம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான ஃப்ளைட் ஜர்னிக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசெம்பிள். டைம் இப்போ 3 மணி ஆகுதுங்க. நம்ம ஃபிளைட் 5:30க்கு தான். நம்ம வீட்ல இருந்து ஏர்போர்ட் 3 கிலோமீட்டர் தாங்க. சிட்டிக்குள்ள தான் ஏர்போர்ட் இருக்கு. டிராவல் கார்டு டேப் பண்ணிட்டோங்க. அப்படியே முன்னாடியே உட்காந்துக்க வேண்டியதான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம இப்போ யூரோப்ல இருக்கோங்க. யூரோப்ல இவ்வளவு சீப்பா ஃபிளைட்ல போகணும்னா ரியான் ஏர் இல்ல விஸ் ஏர்ல மட்டும்தாங்க போக முடியும். நம்ம இன்னைக்கு ரியான் ஏர் ஃபிளைட்ல தாங்க போறோம். எவ்வளவு அழகழகா இருக்குன்னு பாருங்க வீடுங்க. இதெல்லாம் இப்போ புதுசா கட்டின அபார்ட்மெண்ட்ஸ் போல. பழைய அபார்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கல்லு வீடு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் இருக்காது. பழைய பில்டிங் எல்லாம் இந்த மாதிரி தாங்க கல்லு வச்ச மாதிரி இருக்கும். வெளியே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு மாலுங்க. இந்த ஊர்ல மாலெல்லாம் ரொம்ப சிறுசா தான் இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட எல்லா பெரிய பெரிய பிராண்டுமே இருக்கும். பாருங்க, அவ்வளவுதான் மாலு. நம்ம வந்த பஸ் இதுதாங்க. இந்த வெஸ்டிபிள் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு காலத்துல தாம்பரத்துல இருந்து திருவான்மியூர் வரைக்கும் இந்த மாதிரி பஸ் ஓடிட்டு இருந்தது. இப்ப அது ஓடுறதுல நினைக்கிறேங்க. சோ அப்படியே பஸ் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா யூரோப்ல இருக்க மேஜர் கண்ட்ரிஸோட கேபிட்டல் பேர்ல வச்சிருக்காங்க. மேட்ரிடு, அங்க கோப்பன்ஹகன், லண்டன் போட்டிருக்காங்க. லண்டன் தான் நம்ம இப்ப போறோம். சூப்பரா இருக்கு இல்லைங்களா? தேரே துலமஸ்தே டாலின் லின்னுயாம். என்ன புரியாத பாஷையில பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா? வெல்கம் டு டாலின் ஏர்போர்ட் அப்படின்னு எஸ்டோனியன் லாங்குவேஜ்ல சொன்னேன். யூரோப்ல இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் ஏர்போர்ட்ல நம்ம டாலின் ஏர்போர்ட் ஒண்ணுங்க. சோ இப்போ நம்ம போய் டாலின் ஏர்போர்ட்டோட அழகை ரசிச்சுட்டு 5:30க்கு தாங்க நம்ம ஃபிளைட் இங்க இருந்து எடுப்பாங்க. 5 மணிக்கு தான் நம்ம போர்டிங் கேட் க்ளோஸ் ஆகும். சோ ஒரு 1.5 மணி நேரம் நம்ம கையில இருக்குங்க. வாங்க உள்ள போலாம். அப்படியே அந்த பக்கம் டிபார்ச்சர்ஸுங்க. ஆக்சுவலா இது ஒரு குட்டி கண்ட்ரிங்க. இந்த ஊரும் குட்டி ஊர் தான். இந்த டாலினும் கொஞ்சம் குட்டியான சிட்டி தான். நம்ம பஸ் அங்க இறக்கி விட்டாங்களா, இறங்கி நம்ம ரொம்ப தூரம் நடக்க வேண்டாங்க. டிபார்ச்சர் கேட் முன்னாடியே இறக்கி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து ட்ராம் ஓடிட்டு இருந்ததுங்களா ஏர்போர்ட் வரைக்கும். இப்போ ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்கனால ட்ராம் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள என்ட்ரு ஆனோடனே ஏடிஎம்லாம் இருக்குங்க. நம்மளோட ஃபிளைட் நம்பர் FR2224ங்க. 5:30 மணிக்கு இங்க இருந்து எடுத்தாங்கன்னா 8:30 மணிக்கு லண்டன் போகும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஜர்னி டைம். ஃபிளைட்டோட மற்ற டீடைல்ஸ் எல்லாம் கீழே போடுறேன், செக் பண்ணி பாருங்க. ஃபிளைட் ஃபேனிங் பண்ணலாம். ஏதோ ஒரு அன்னேம்டு ஏர்கிராஃப்ட் நிக்குதுங்க. இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம இன்னைக்கு இந்தியால இருந்து இங்க வந்து இறங்கினப்போ இந்த கடையில தான் இறங்கினோடனே ஃபர்ஸ்ட் காஃபி போட்டோம். ஆர்கியோஸ்க். அதை தாண்டி தான் நம்ம இப்போ டிபார்ச்சர்ஸ் போறோங்க. இந்த பெயிண்டிங் செமையா இருக்குங்க. சூப்பரா போட்டிருக்காங்க. அது எனக்கு பிடிச்ச மஞ்சள் கலர்லயே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஹைலைட்டுங்க. மஞ்சள் கலர் வந்து எடுப்பா இருக்குங்க இந்த ஏர்போர்ட்டுக்கு. நம்ம ஃபிளைட் லண்டன்ல இருந்து 5:05க்கு தாங்க இங்க அரைவ் ஆகுது. திரும்ப 5:30க்கு இங்க இருந்து கிளம்பிடும். இங்க ஒரு சில செக்இன் கவுண்டர்லாம் இருக்குங்க. ஏர் பால்டிக்கு, எல்ஓடி அந்த மாதிரி. நம்ம ஆல்ரெடி ஆன்லைன்லயே செக்இன் முடிச்சிட்டோங்க. ஸோ அதனால நம்ம இப்போ செக்இன் பண்ண போறதுல நேரம் உள்ள போய்க்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ள வந்துட்டோங்க. நம்ம ரியான் ஏர்ல போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நமக்கு செக்இன் பேக்கேஜ் எதுவும் இல்லை. செக்இன் பேக்கேஜ் எதா இருக்கிற மாதிரி இருந்தா மட்டும் நம்ம இங்க செக்இன் பண்ணி பேக்கேஜ் போடணும். நான் வெறும் ஷோல்டர் பேக் மட்டும் தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஆன்லைன்ல செக்இன் பண்ணும்போதே உங்ககிட்ட UK விசா இல்லது ETA இருக்கா அப்படின்னு கேட்டது. இருக்குன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த விசாவை வந்து ஆப் ஸ்கேன் பண்ண சொல்லிச்சு. ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஆன்லைன் போர்டிங் பாஸ் இஷ்யூ ஆச்சுங்க. நான் ஆல்ரெடி சென்னையில இருந்து லண்டன் வந்த போது UK விசா பத்தி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த விசாவே எனக்கு இன்னும் வேலிடா தான்
இருக்கு. ஸோ அதே விசால தான் நான் இப்போ லண்டன் போறேன். ஒரு காஃபி ஒன்று வாங்கியிருக்கேங்க. டைம் இப்போ 4 மணி தான் ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்குங்க நமக்கு போர்டிங் நடக்க. லண்டன்ல எக்கச்சக்கமான ஏர்போர்ட் இருக்கு. ஹீத்ரோ, ஸ்டான்ஸ்டெட், லூட்டன் அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம இன்னைக்கு ஸ்டான்ஸ்டெட் ஏர்போர்ட் போறோம். விசார்ல போயிருந்தோம்னா லூட்டன் ஏர்போர்ட் போயிருப்போம். இந்த ஸ்டான்ஸ்டெட் ஏர்போர்ட்ல இருந்து சென்ட்ரல் லண்டன் போறதுக்கு டெடிகேட்டடா மெட்ரோ ஓடுதுங்க. ஸ்டான்ஸ்டெட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்ரோக்கு. அது போக எக்கச்சக்கமான பஸ்ஸும் ஆப்ரேட் ஆகுது சென்ட்ரல் லண்டன்ல இருந்து ஸ்டான்ஸ்டெட் போறதுக்கு. நீங்க யாராவது ஸ்டான்ஸ்டெட் போற மாதிரி இருந்தீங்கன்னா லண்டன்ல இருந்து ஸ்டான்ஸ்டெட்டுக்கு நல்ல கனெக்டிவிட்டியா இருக்கு. சென்ட்ரல் லண்டன்ல இருந்து ஸ்டான்ஸ்டெட் ஏர்போர்ட் கிட்டத்தட்ட 40-50 மைல் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா 14-15 நம்ம ஃபிளைட் வரும் போல. பாருங்க, இந்த கடையில தான் காஃபி வாங்கணும். எக்கச்சக்கமான காரா வச்சிருக்காங்கங்க. அங்க கியா கார் வச்சிருக்காங்களா, அப்படியே இங்க லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா லெக்ஸஸ் வச்சிருக்காங்க. லெக்ஸஸ்ல ஏதோ புது மாடல் போலங்க. பின்னாடி போய் என்ன மாடல்னு பார்ப்போம். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து டாலிகண்ட் இறங்கினப்போ இது வழியா தான் வெளியே போனோம். ஸோ அரைவல்ஸ் டிபார்ச்சர்ஸ் வந்து ஒரே இடத்துல தான் வச்சு ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா சின்ன ஏர்போர்ட் அப்படிங்கறதுனால. லெக்ஸஸ் ஆர்ஜெட்டுங்க, ஈவி போல. ஆமா, சார்ஜ் போட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குங்க. லோகேஷ் கனகராஜுக்கு கமல் வந்து ஒரு லெக்ஸஸ் கார் தானே வாங்கி கொடுத்தாரு விக்ரம் சக்சஸ் ஆனப்போ. ஸோ அதனால லெக்ஸஸ்ங்கிற பேர் அப்படியே நல்லா பதிஞ்சிருக்குங்க மனசுல. இந்த ஆப்டெக் அப்படிங்கிறது மருந்து கடைங்க. யூரோப்ல ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஏதாவது மருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். நிறைய சின்ன சின்ன கடைகள் எக்கச்சக்கமா இருக்குங்க. நிறைய பாரு, பப் அந்த மாதிரி நிறைய இருக்கு. பப் இல்ல, பார் நிறைய இருக்கு. வெளியே ஒரு ஆர்கியோஸ் காமிச்சு இல்லைங்களா, அங்க காஃபி வந்து 3 யூரோ தான். இங்க எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. ஏர்போர்ட்டுக்குள்ள வெளியே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பார்த்தா தெரிஞ்சிடும். வெளியே இருக்க ஆர்கியோஸ்க்கும் உள்ள இருக்க ஆர்கியோஸ்க்கும் காஃபி ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 சென்ட் அதிகம். வெளியே 3 யூரோ, இங்க 3.20 யூரோ. ஏர்போர்ட்டுக்குள்ளாரே பிளே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் எந்த ஏர்போர்ட்லயும் இந்த மாதிரி கிட்ஸ் பிளே ஏரியா பார்த்தது இல்ல. ரோபோட் கிளீன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பட் ஆனா நான் மறந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் தான் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ ஏர்போர்ட் செமையா நிரம்பி விளையுதுங்க. இவ்வளவு கூட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க பாருங்க, ஏர்போர்ட்டுக்குள்ளாரே ஜிம் இருக்கு பாருங்க. ஸோ அதனாலதான் இது யூரோப்லயே ஒரு பெஸ்ட் ஏர்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஜிம்மு பார்த்துட்டோம், பிளே ஏரியா பார்த்துட்டோம். இது வந்து பென்ஸ் GLC 200ங்க. சூப்பராக இருக்கு காரு. ஒவ்வொரு கேட்டையும் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏர் பால்டிக். இதோட 4வது பாருங்க நான் பார்த்துட்டேன். இப்போதான் நம்மளோட இமிகிரேஷன் முடிஞ்சதுங்க. இமிகிரேஷன்ல எந்த கேள்வியுமே கேட்கல. UK விசா மட்டும் சும்மா செக் பண்ணாங்க. நான் நோட் பண்ண ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேங்க. கேட் 10 to 17 இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போற ஃபிளைட்டுக்கு மட்டும் இமிகிரேஷன் தேவைப்படுதுங்க. ஸோ 1ல இருந்து 9வது கேட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபிளைட்ல நீங்க ஏற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு இமிகிரேஷன் தேவைப்படாது. 10ல இருந்து 17 ஏற மாதிரி இருந்தா மட்டும் உங்களுக்கு இமிகிரேஷன் தேவைப்படும். ஏன்னா அது நான் சென்ஜன்ல வருது. இப்போ நம்ம UK போறோம், அது நான் சென்ஜன் ஏரியா அப்படிங்கறதுனால நம்ம இமிகிரேஷன் முடிச்சுட்டு 17வது கேட் இருக்கிற இடம் வந்துட்டோம். இது ஏதோ டாய் ஏர்போர்ட் போலங்க. சும்மா குழந்தைங்க வந்து அழகா விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க. நம்மளோட கேட் கீழே இருக்கு போலங்க. பஸ் வச்சு தான் கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கீழே போயிட்டு இருக்கோம். 14-15 போல. நான் தான் 17 தப்பா நினைச்சிட்டேன். ஸோ மேலேயே போகலாம். நம்ம செக்யூரிட்டி செக் நடந்தது இல்லைங்களா, தண்ணி எடுத்து வெளியே ஊத்திட்டாங்க. அதனால 3 யூரோ இல்லைன்னா 5 யூரோ கொடுத்து தண்ணி வாங்கணுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். இங்க தண்ணி ஃபில் பண்றதுக்கு ஸ்டேஷன் இருக்குங்க. அதனால செம குஷியா இருக்கேன். இந்த பைப்ல இருந்து வர தண்ணி ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்ல உலமிஸ்டேன்னு ஒரு லேக் இருக்குங்க, அங்க இருந்து வர்றதுங்களா. யூரோப் பொறுத்த வரைக்கும் டேப் வாட்டர் நம்ம அப்படியே பிடிச்சி குடிக்கலாங்க. நம்மளோட ரியான் ஃபிளைட் அங்க இருக்குங்க. லண்டன்ல இருந்து இங்க வந்து அரைவ் ஆயிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் பிளான் பண்ணா இது வந்து ஏர் பால்டிக் ஃபிளைட். ஸோ மேல நடந்து போறவங்க தான் லண்டன்ல இருந்து இங்க வந்து ரியான் ஃபிளைட்ல வந்தவங்க. வெளியே செக்இன் பண்றப்ப பார்த்தாங்க, பெரிய பேக் ஏதாவது எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா மெஷரிங் ட்ரே மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பேக் போகுதான்னு பார்ப்பாங்க. அதுக்குள்ள பேக் போனா மட்டும்தான் அந்த பேகை வந்து ஃபிளைட்ல நம்ம எடுத்துட்டு போக விடுவாங்க. அப்படி அதுக்குள்ள போகலைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா காசு பே பண்ணி தான் அந்த பேகை ஃபிளைட்குள்ள எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதனால ரியான் ஏர்ல எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணாம வர்றீங்கன்னா பெட்டர் ஒரே ஒரு ஷோல்டர் பேக் மட்டும் எடுத்துக்கோங்க. 10 கிலோக்கு ஒரு ஷோல்டர் பேக் மட்டும் அலோவ் பண்றாங்க. கிட்டத்தட்ட டாலின் ஏர்போர்ட் இந்த ஊர் கோயம்புத்தூர் மாதிரிங்க. ஏன்னா நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல தான் ஃபிளைட்ல இருந்து இறங்கி நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்க ஏர் பால்டிக் லைவரி பாருங்க, ஸ்டார் மாரா இருக்குங்க.
இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபிளைட் அப்படிங்கறதுனால நம்ம கொண்டு வர பேக்கை வந்து காலு கீழே தாங்க வைக்கணும். மேல ஓவர் ஹெட் கேபின்ல வைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா பே பண்ணுங்க. ஃபிளைட் வந்து இன்னைக்கு ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி மேல வச்சிருக்காங்க. ஃபிளைட் ஃபுல்லா இல்ல, மேல இடம் காலியா இருந்ததுன்னா நம்ம வச்சுக்கலாங்க. ஸோ காலு கீழே வச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். லெக் ஸ்பேஸே பத்தாது இல்லைங்களா? ஸோ ரியான் ஏர்ல வர மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப சீப்பா டிக்கெட் கொடுப்பாங்க. பட் அதுக்கேத்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு லெக் ஸ்பேஸ், கம்ஃபர்ட், இதெல்லாம் நம்ம தியாகம் பண்ணா ரியான் ஏர்ல ஜாலியா டிராவல் பண்ணலாம். என்ன ஒரு 3 மணி நேரம் தான் ஃபிளைட் இல்லைங்களா? ஸோ அதனால அது பெருசா தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ணோடனே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டா நம்ம நேரம் லண்டன்ல இறங்கிடுவோம். ஆப்போசிட்ல ஒரு லேக் தெரியுது பாருங்க, அங்க இருந்தா தண்ணி வருதுங்க. லேக் உலமிஸ்தே, அதுதான் அது. பங்க்சுவாலிட்டி செமையா கீப் பண்றாங்க ரயான் ஏர். 5 மணிக்கு இங்க வந்து லேண்ட் ஆகுறாங்க, 5:25 வண்டி கிளப்பிட்டாங்க பாருங்க. ரிவர்ஸ்லயே வந்துட்டு லெஃப்ட் எடுத்துட்டு இருக்காங்க. லைட்ஸ் ஆஃப். குட்டி குட்டி ஃப்ளைட்ல நிறைய இருக்கு பாருங்க. பேரலாம் ரோடுங்க பாத்தீங்களா? வெளியே நின்று அழகா பிளேன் ஸ்பாட்டிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஏர்போர்ட்டுங்க இது. ஆனா ரன்வே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட பெருசுங்க. ரன்வேவும் சரி கேட்ஸும் சரி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டோட வந்துட்டு அதிகமாவே இருக்கு. About 10 minutes, we are expecting to commence our descent for London Stansted. Ladies and gentlemen, 6 மணி ஆகுதுங்க. 6 மணிக்கு எவ்வளவு சூரியன் பாருங்க. நம்ம ஊர்ல எல்லாம் மதியானம் 2 மணி 3 மணிக்கு தான் இவ்வளவு சுளிர்னு நினைக்கும்.
ரியான் ஏர் ஃப்ளைட்ஸ் தாங்க இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ ரியான் ஒரு 15 நிமிஷம் நம்ம முன்னாடியே லண்டன் ஸ்டான்ஸ்டட் அரைவ் ஆயிட்டோங்க. ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட்ல ஏதோ ஒர்க் போயிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு டெர்மினல் வேற கட்டிட்டு இருக்காங்க. அது போக எக்கச்சக்கமான மராமத்து பணிகளும் போயிட்டு இருக்கு. அப்படியே வாங்க இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியே போகலாம். டைம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. இமிகிரேஷன் எப்படி லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு 7:30 இங்க இருந்து வேற ஒரு ஊர் போகணுங்க. அதுக்கு நான் பஸ் புக் பண்ணிருக்கேன். ஏர்போர்ட் வாசல்லே பஸ் கிடைக்கும். அந்த 7:30 பஸ் விட்டா நமக்கு திரும்ப நைட் 10:30 தான் பஸ். இமிகிரேஷன் ரொம்ப கூட்டமா இருக்கும். எப்படியும் ஒரு அரை மணி நேரமாவது ஆயிரம் அப்படின்னு நினைச்சேங்க. கூட்டமே இல்ல, வெறும் 5 நிமிஷத்துல இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. டைம் 6:30 ஆகுது. நான் வேற ஒரு ஊருக்கு போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. 7:30 மணிக்கு நம்ம பஸ் ஏறினா அந்த ஊருக்கு போறதுக்கு 10:30 ஆயிருங்க. ஸோ நைட் அந்த ஊருக்கு போய் டின்னர் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு இங்க இருக்க பர்கர் கிங்லேயே டின்னர் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டேங்க. ஒரு காம்போ மீல் ஆர்டர் பண்ணிருக்குங்க. ஸோ WH ஸ்மித் பாத்தீங்கன்னா UK ஏர்போர்ட் எல்லாத்துலயுமே இருக்கு. விலை கம்மியாவும் இருந்ததுங்க. லாஸ்ட் டைம் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு போகும்போது இந்த WH ஸ்மித்ல தான் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போனேன். நம்ம அடுத்து பஸ் அண்ட் கோச் ஸ்டேஷன் அதுக்குள்ள போகணுங்க. முதல்ல இந்தியால இருந்து UK வந்தப்போ எனக்கு இந்த குளிரே தாங்க முடியலைங்க. கிடு 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 கிடுன்னு நடுங்கிட்டு இருப்பேன் ஜாக்கெட் போட்டிருந்தாலும். இப்போ எஸ்டோனியால ஒரு மாசம் இருந்து பழகினால இதெல்லாம் ஒரு குளிரா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா எஸ்டோனியால 0 டிகிரி 5 டிகிரி மேக்சிமம் 5 டிகிரி தான். 5 டிகிரி தாண்டதே இல்லை. இப்போ லண்டன்ல 10 டிகிரிங்க கிளைமேட். இதுவும் கூலா தான் இருக்கு. பட் எஸ்டோனியா அளவு கூலா இல்ல. டாலின்ல இருந்து லண்டன் வர்றது கிட்டத்தட்ட சென்னையில இருந்து டெல்லி போற மாதிரி தாங்க. 3 மணி நேரம். சென்னையில இருந்து டெல்லி போறதுக்கு ஆவரேஜா டிக்கெட் 7,000 இருந்து 8,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பட் டாலின் டு லண்டன் 3 மணி நேரமாவே இருந்தாலும் நீங்க 3 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணீங்கன்னா வெறும் 17 யூரோ, கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 2,000 ரூபாய்க்கு உங்களால டிக்கெட் புக் பண்ண முடியும். அதிகமா காசு புழங்குற, அதிகமா வந்துட்டு வருமானம் வர்ற யூரோப் மாதிரியான கண்ட்ரிகள்லயே வெறும் 2,000 ரூபாய்க்கு நம்மளால ஒரு 3 மணி நேரம் ஃபிளைட் ஜர்னி பண்ண முடியுது அப்படின்னா இந்தியா மாதிரியான நாடுகள்ல இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் தருவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. சோ அவ்வளவுதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது ஒரு சூப்பரான ஃபிளைட் வீடியோவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். நீங்க ஸ்டான்ஸ்டட் ஏர்போர்ட் வர்றீங்க, இங்க இருந்து அந்த மெட்ரோ ட்ரெயின் இல்ல பஸ் ஏதாவது ஏறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லெவல் 0 வரணும். லெவல் 1ல அரைவ் ஆவீங்க. லெவல் 0க்கு லிஃப்ட்ல வந்தீங்கன்னா நீங்க பஸ்ல ட்ரெயின் ஏறிக்கலாம்.